உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். மே மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது மேஷ ராசியில சூரியனும் புதனும், ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார், மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று இருக்குது. இதுதான் இந்த மே மாசம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத கிரகங்களான சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து 2ஆம் இடமான அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய அன்றைய தினமே புதனும் பெயர்ச்சி ஆகிறார். புதனாகப்பட்டவர் மீண்டும் இந்த மாதத்துல 30ஆம் தேதி மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுல சுக்கிரன் ஆகப்பட்டவர் ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி மே மாதம் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குருவோட சேர்க்கை பெற்று இருக்க போகிறார் இந்த மே மாதத்துல. அடுத்து முதல்ல அதாவது 12ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் முதல்ல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 12ஆம் தேதி அந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ ராசிக்கு வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு திருப்பங்கள் இருக்க போகுது, இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன இடத்துல வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகராசி சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். ராசிக்கு அதிபதி சந்திரன். இவர்களினுடைய ஒவ்வொருத்தருடைய மனோகாரகனுமே சந்திரன் தான். எப்படி சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் இவர்களினுடைய ராசியே. இப்போ உங்களுடைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி சந்திரன் அந்த கடகராசியில தான் இருக்கும். எப்படி அந்த மனோகாரகனை குறிக்கக்கூடிய அந்த கிரகமே இவர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எப்போதுமே பாத்தீங்கன்னா மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். தான் செய்யறதுதான் கரெக்டான முடிவு. மற்றவர்கள் சொல்றத இவர்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு ஆளுமை திறன் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கையில எடுத்து செய்யக்கூடியவர்கள். நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு கேட்டரிங், அடுத்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் கிட்ட பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யறது, பேசுறதுதான் வேலையே இவர்களுக்கு. அந்த மாதிரியாக அந்த பேச்சுனால இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தான். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தொழில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் ஒரு பொருளை வச்சா அது அப்படியே மனம் கவரக்கூடிய அளவிற்கு அந்த பொருள் இருக்கும். அந்த அளவுக்கு இவர்கள் சாதாரணமாக ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா செய்வாங்க. அந்த சிம்பிளான ஒர்க்குமே பாத்தீங்கன்னா மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த வேலை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எப்படி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். சாரி, உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வீடு வாங்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையணும், நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த
சொத்துக்களை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல இவர்கள் யார் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அலுவலகத்துல இவர்கள் சொல்றதுதான் மற்றவர்கள் கேட்கணும்ன்ற இடத்துக்காக இவர்கள் மிகவும் அதற்குண்டான சில முயற்சிகளை போடுவாங்க. நான் செய்ததுதான் சரி, இந்த இடத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு அதை நோக்கி டிராவல் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த மே மாதத்துல இருக்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுயமாக, அதாவது பூர்வீக சொத்துக்கள்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு அங்காளி பங்காளி சண்டை இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்களே வேண்டாம், அதை பராமரிக்க முடியாது நம்மளால, அந்த பூர்வீக சொத்துக்கள்னால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதன் மேல இருக்கக்கூடிய சில ஆர்வங்கள் குறைந்தாலும் இந்த இடத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள்னால சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு வியாபாரம் கூட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால, அதுவும் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு பங்கோ இல்ல அதன் மூலமாக வரக்கூடிய சில விஷயங்களோ உங்களுக்கு ஒரு வியாபார நோக்கத்தோட தான் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள்லாம் இந்த மே மாதத்துல கண்டிப்பாக இருக்காது. சில பேர் ரொம்ப மனப்பதற்றத்தோட இருக்கிறீங்க கடகராசி என்பவர்கள். எதனால இந்த மனப்பதற்றம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது பகவான். அதனால உங்களுக்கு வருமானத்தின் மீது பெரிய அளவுக்கு ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படா நம்மளுக்கு வருமானம் பாதிக்கப்பட்டுருமோ, வேலை போயிடுமோ இப்படின்ற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. சில பேருக்கு எனக்கு வேலை போயிடுச்சு மேடம், எனக்கு மார்ச் மாதம் வேலை போயிடுச்சு, பிப்ரவரி மாதம் வேலை போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலைக்கு நிறைய அப்ளை பண்ணியாச்சு மேடம், அதான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கடகராசி என்பவர்கள் பிரயாணங்கள் மேற்கொண்டு அவர்களினுடைய தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதாவது வெவ்வேறு இடத்திற்கு சென்று இவர்களினுடைய ப்ராடக்ட்ஸை ஒரு ப்ரமோட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இருக்கு. அதனால யார் யாருக்கெல்லாம் தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கோ, ஏன்னா எங்களுக்கு உழைச்சது போதும், தொழில் செஞ்சா நல்லா இருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல பாத்துக்கிறது நல்லது. ஜாதகம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இத மாதிரியான சில அமைப்புகளை வச்சு அந்த ஜாதகம் கணிக்கும் போது அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில் நீங்க தொழில் செய்யறதுக்கு தகுதியானவர், நீங்க வேலை செய்யறதுக்கு தான் தகுதி இருக்கு, உங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு உண்டான தகுதி இல்லை அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லலாம். அதனால தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாதத்துல உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. தொழில் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்துல கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரயாணங்கள் அதிகரிக்க போகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்லயும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இது வரைக்கும் விவாகரத்து வழக்குகளை நோக்கி பயணிச்சிட்டு இருந்த இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது இப்ப மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணத்தையும் நோக்கி பயணிக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக அக்கறை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்க, அரசாங்க உத்தியோகத்திற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய பிறந்த கால நேரத்திற்கும் டயத்துக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேதி
தேதி வருடம் இதை பொறுத்து ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இந்த மாதிரியான ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.